டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். டாஸ்மாக் மதுபான விற்பனை கடைகளில் முறைகேடு என்கின்ற ஒரு புகாரின் அடிப்படையில் மத்திய அமலாக்க பிரிவு தொடர் சோதனைகளும் அது குறித்த சர்ச்சைகளும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்கள் தீர்ப்பு சொல்லி அது சம்பந்தமான விவாதங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பொது மக்களாக ஒரு குடிமக்களாக நான் என்னுடைய கருத்தை கூறுவது என்னன்னு சொன்னால், நான் ஒரு கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா எனக்கு ரசீது கொடுக்குறாங்க. 10 ரூபா கட்டணமாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறி இறங்கினா ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நுகர்வோருக்கு வாங்குகின்ற பொருளுக்கு ரசீது தரப்பட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அரசே தனது அங்காடியான அரசு மதுபான கடையான டாஸ்மாகில் விற்கின்ற மதுபானத்திற்கு இதுவரைக்கும் பில் தருகின்ற ஒரு நிலையை வைத்திருக்கவே இல்லை. ஆக அங்கே தான் நீங்கள் முறைகேடு ஆரம்பமாவதற்கான ஒரு துவக்க புள்ளி ஆரம்பமாகிறது. 10 ரூபா கூட வாங்குறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குமா அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அதை வைத்து அமலாக்கத்துறை இங்கே சோதனையை செய்வது என்பது மாநில அரசு எப்படி அத்துமீறுகிறதோ அது போலத்தான் மத்திய அரசும் அத்துமீறுவதாக எனக்கு தோன்றுகிறது. காரணம், அவர்கள் ஆளுகின்ற மத்திய அரசு ஆளுகின்ற அவர்கள் கட்சி ஆளுகின்ற பிற மாநிலங்களில் இங்கு நடப்பதை போன்ற தொடர் அமலாக்கத்துறை சோதனைகள் என்பது இல்லை. ஆகவே இருவருமே அவரவர்கள் நிலையில் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு புறம்பாக தற்சார்பு முறையில் வேண்டா விருப்பாகத்தான் இந்த நிலையை வைத்திருக்கிறார்கள்.